Hello guys and welcome back to this video. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ANT ESPORTஸ்லேருந்து 220 ஏர் இதோட அன்பாக்சிங் ஓரியூ ப்ளஸ் என்னோட ஒப்பீனியனும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சுன்னா என்னோட பேர் நந்தா, நீங்கள் பார்த்து இருக்கிறது வி பேசிஸ். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க. ஸோ எதுவுமே பேசாமல் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரேட் பார்த்தீங்கன்னா 3.6K. ஸோ ஆஃப்லைனில் மேபி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. என்னோட பழைய கேபினெட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர்ஸ் அதுக்கப்புறம் ரஸ்ட்லாம் நிறையா ஃபார்ம் ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக் வைஸாகவும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருந்தேன். ஸோ பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. நீங்களும் பாருங்கள், லுக்ஸ் வைஸ் தாறுமாறாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்னென்னலாம் உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ATX, மைக்ரோ ATX, மினி ATX, அப்புறம் ITX மதர் போர்ட்ஸ் எல்லாம் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ பில்டின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு 2 SATA பேஸ்டு SSD போட்டுக்க முடியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் டிஸ்க் மவுண்ட்டை கொடுத்துருக்காங்க. பில்டின் மீன்ஸ் மவுண்ட்டை தான் நான் மீன் பண்ணுறேன். ஸோ RGB ஃபேன்ஸு மொத்தம் 4. ஸோ 4ஓட சைஸுமே பார்த்தீங்கன்னா 120mm கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு 3 வரும். ஸோ பேக் சைடில் நமக்கு 1 வரும். ஸோ டாப்பில் நமக்கு எந்த விதமான ஃபேன்ஸும் இவங்க கொடுக்கல. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பர்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. நல்ல குவாலிட்டி கொடுத்துருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு லைட் அண்ட் கிரே பிளாக் டிண்டோட கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு 2 3.1 USB போர்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ 3.5mm ஜாக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மைக் போர்ட் தனியாக அவைலபிலிட்டி இல்லை. ஸோ சைட்ஸில் நமக்கு நார்மலான மெட்டல் பிளேட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல எதுவுமே ஸ்பெஷலாக இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பழைய கேபினெட்டை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரஸ்ட், அதே சமயம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் அதில் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேன்ஸுமே அதில் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வேஸ்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் டைம் லேப்ஸ் தான் வரும். நான் ஜஸ்ட்டு பழசில் ரிமூவ் பண்ணுறது அதுதான் டைம் லேப்ஸாக போட்டிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ புது கேபினெட்டை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பழைய கேபினெட்டோட கம்பேர் பண்ணும்போது இதில் டொக்கு ஈஸியாக ஊந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மெட்டலோட குவாலிட்டி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் சர்க்கிள் கேபினெட். ஸோ அதை ஒரு ஆட் ஆன் பாயிண்ட்டாக உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். நான் ஜஸ்ட்டு கழட்டும் போதே பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஓவராலாக எஸ்தட்டிக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ கிளாஸோட குவாலிட்டி பக்காவாகவே இருக்குது. எனக்கு கிளாஸோட குவாலிட்டியில் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஜஸ்ட் அந்த மெட்டல் குவாலிட்டியை தான் நான் அங்கே மீன் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஜிப் டை அதுக்கப்புறம் தேவையான எல்லா ஸ்க்ரூஸுமே கொடுத்துருக்காங்க. உங்கள் மதர் போர்டு எதாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஸ்க்ரூஸ் அதுக்கப்புறம் PSUக்கு தேவையான ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு டைம் லேப்ஸ் பழசில் இருக்கிறலாம் எடுத்து நான் புதுசில் போட்டுட்டு இருக்கேன்.
ஓகே, நான் மதர் போர்டு இப்போ மவுண்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் பாருங்கள் எப்படி ஒரு சைஸ் கம்பேரிசன் இந்த ஃபுல் 80x சைஸ். ஸோ நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஓகே, நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா மவுண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ப்ளஸ் இது 1+ வீக்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேனோட நாய்ஸ்லாம் ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தது. நான் வீடியோ நிறையா ஷூட் பண்ணுவேன். ஸோ எனக்கு எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. பழைய இதில் லைட்டாக சவுண்ட் வரும், பட் போக போக நாய்ஸ் வர்றது தான், டஸ்ட் அதெல்லாம் வரும்போது. பட் இனிஷியலில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. முக்கியமாக அந்த RGB ஃபேன்ஸ் அதோட ஒர்க்கை பக்காவாக பார்க்குது. ஸோ டெம்பரேச்சர் வைஸும் எனக்கு எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. மேலே 2 ஃபேன் இல்லை ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வென்டிலேஷன் வைஸும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இஷ்யூஸும் எதுவுமே கிடையாது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க PSUக்கு. ஸோ ஒரு இடத்துல நிற்க வச்சிங்கன்னா அந்த இடம் ஷேக் அதெல்லாம் நல்லா கிரிப்பியாக இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் அந்த மெட்டல் குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ எனக்கு தோணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் நான் சொன்ன மாதிரியே ஜஸ்ட்டு 3.5mm ஜாக் தான், மைக் போட்டுன்னு தனியாக இல்லை. ரீசெட் அப்புறம் LED, அது அப்புறம் ஹார்ட் டிஸ்கோட LED ஸ்டேட்டஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைட்டாக டொக்கு விழுந்துருச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபேனை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கழட்டும் போது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாலும் குவரிஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.